நம்ம அழகே அழகு சீரியல் ப்ரமோல பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்பி சுரேஷ் இருக்கார்ல, அவருக்கு சரியான ஜோடி வந்து நம்ம அழகுமதி தாங்க. அவர் எல்லாரையும் மிரட்டி ஏமாத்துறார்ல, அவருக்கு டஃப்பா நம்ம அழகுமதி தான் ஜோடியா வரணும்னு நான் நெனைக்கிறேன். 2 பேருக்கும் பேர் சூப்பரா இருக்குங்க. சூப்பர்டென்ட் போலீஸ்கிட்ட அழகுமதி தப்பு இவர் மேல தப்புன்னு சொல்லிட்டு தான் போய் கேஸ் குடுத்தாங்க. அவரும் வார்ன் பண்ணியிருக்காரு. "என்னய்யா கேஸ்க்கு வந்தா ஒழுங்கா கேஸ்ல அட்டெண்ட் பண்ண மாட்டியா? பெர்சனல் விஷயம்னு அப்பாவுக்கு போட்டு ஆட்டுக்குட்டி போட்டேன்னு போயிட்டு திமிரா பேசியிருக்க ஒரு பொண்ணுகிட்ட ரிட்டன் கம்ப்ளைண்ட் எழுதி குடுத்துருக்காங்க. இல்லன்னா வந்து உன்ன சஸ்பெண்ட் பண்ணுவேன்" கேட்கிறேன். "சார் சாரி சார் அதெல்லாம் எதுவும் நடக்கல. நான் போய் அவங்ககிட்ட பேசுறேன்னு" சொல்லிட்டு இந்த எஸ்பி சுரேஷ் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? தேவையில்லாம அழகுமதி வீட்ல வந்து பிரச்சனை பண்ணியிருக்காரு. அழகுமதியும் அவங்க அம்மாவும் ஏதோ ரீல்ஸ் பண்றதுக்காக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஃபோன்ல லைவ்ல வச்சுட்டு. இத யாருமே கவனிக்கல. இந்த சுரேஷ் அவங்க கான்ஸ்டபிள் கூட போய் வாய்க்கு வந்தபடி பேசுறா. அவங்களும் மரியாதையா தான் ரிசீவ் பண்றாங்க. "என்னம்மா நீ பெரிய ஆளா? என்ன போய் சூப்பர்டென்டென்ட் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க?" அவர் வந்து கேட்டாருன்னா என்ன தெரியுமா சொல்லணும்? "சார் சூப்பரா வந்து விசாரிச்சாங்க சார். மரியாதையா விசாரிச்சாங்கன்னு" சொல்லி திமிரா நக்கலா பேசுறான். இவன் பேசுனது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சுங்க. நல்ல வேட்டு தான். இத என்ன பண்ண போறாங்க? சோஷியல் மீடியா அப்லோட் பண்ண போறாங்க நம்ம அழகுமதி. இத கேட்ட சுரேஷ் என்ன பண்றாரு? தலைய காலும் தெரியாம குதிச்சு ஆடி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காரு. உடனே அந்த தங்கராஜ் வந்துடுறாருங்க. "மச்சான் எனக்கு சப்போர்ட்டா. நீ கவலைப்படாத மச்சான். அந்த அழகுமதி ஒரு வழி பண்ணலான்னு சொல்லிட்டு திட்டம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி இந்த விஷயத்தெல்லாம் முறியடிக்க போறான்னு தெரியல நம்ம செல்லக்குட்டி அழகுமதி."